நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை கூட்டணி வைத்து, அதாவது இதுவரைக்கும் தனிச்சுதான் நிக்கிறேங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த சீமான் அவர்கள் இம்முறை கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இம்முறை கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க உள்ளதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த இடத்துல சீமான் அவர்களை நாம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா கடந்த 15 வருஷமா அவர் தனிச்சு நின்று நிறைய பாடங்களை கற்றிருக்கிறார். மறுபடியும் வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அடம் பிடிச்சுக்கிட்டு வீம்புக்குன்னு நான் தனிச்சு தான் நிற்பேன்னு ஒரு முடிவை எடுத்தார்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி தேர்தல். அதுல எந்த மாற்றமே கிடையாது. அதாவது திமுகவை தவிர்த்துட்டு மற்ற எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி வைக்க தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் 2026ல் யாரோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போறாருன்னு.